நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னா உங்களால் உட்காந்துருக்கிறேன். அது நீங்கள் இட்ட பிச்சை. பிச்சை இல்லை, கேளுங்க, நான் செய்த பாக்கியம். அதெல்லாம் பாக்கியம்னா உங்களுக்கு தலைவலி தராத ஒரு மாணவனம் தான் பாக்கியம். எனக்கு பெரிய அதிர்ஷ்டம் இல்லையாது, அவ்வளவுதான். எனக்கு கவிஞர் வாலிய சார் அவரை பத்தி பேச, கவிஞர் எங்க இருந்து வாலிய கவிஞர் ஆக்கணும் நீங்க தானே. உங்களோட அன்புக்கு நான் அடிமை. அது உங்களுடைய கிரேட்னஸ் தெரியும் எனக்கு எப்பொழுதுமே. மனித நேயம் இருக்குல்ல எல்லாத்தையும் விட. ஆமா ஆமா, அதுக்குதான் அது ரைட்டு. உங்களை நான் கேள்வி கேட்கறதுக்கு அதுக்கு யோகியதே. ஐயோ அப்படி சொல்லக்கூடாது. நான் உங்க ரசிகர், உங்க தமிழுக்கு நான் அடிமை. உங்களை என்ன நான் கேள்வி கேட்கறது? கேள்வி இல்லைன்னா உங்க இசைக்கு நான் அடிமை, உங்க தமிழுக்கு நான் அடிமை. நம்ம பரஸ்பரம் பேசியேன். நீங்க என்னுடைய குறை நிறைகளை கேட்கணும். உங்ககிட்ட குறை இருக்கலாம், என்கிட்டயும் இருக்கலாம். பட் நிறைவு தான் ஜாஸ்தி, அதனால குறைவை தான் மறந்து போயிடுது. கரெக்ட். அது சொல்லுங்களேன். நீங்க நிறைவு ஜாஸ்தி. இப்ப உங்க ஆசீர்வாதத்துல நான் இப்பவும் பாட்டு எழுதிட்டு இருக்கிறேன். நீங்க வந்து கேளுங்க. இல்ல நீங்க அன்னைக்கு அப்படி எழுதினீங்க, இன்னைக்கு அப்படி எழுதினதை பத்தி உங்க கருத்து என்ன? இல்லை ஒன்று நாடக பாட்டு கூட நம்ம உட்காந்து கம்போஸ் பண்ணது கூட சில டைத்தில் மெட்ரு நல்லா இருப்பீங்க, வேற மாற்றி கொடுப்பேன். நான் அதே மாதிரி எனக்கும் ஒரு உரிமை கொடுத்துருங்க, பாட்டு நல்லா இருந்தேன் வரிகள். அதுதான் நமக்குள்ள இருக்கிற ஒத்துமை. அதனால இப்போ நான் சொல்றேன்னு உங்களுக்கு வராது, நீ சொல்ல எனக்கும் வராது. ஓ அப்படி திங்க் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குனாக்கா ஒத்துக்கிறோம்.